ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ப்ராஜெக்டை லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about என்னென்ன ப்ராஜெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் .py to .exe எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, .pyன்றது பைத்தான் ஃபைல், .exeன்றது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேவா, அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நவ் அண்டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னா என்னென்னு தெரியணும்ல ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஃபைலில் .py ஃபைலில் .exe சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான வேவை பார்க்கலாமா? ஓகே, அதுக்கான வே என்னென்னா, இங்கே பாருங்கள் வீடியோஸ் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, இந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் ஓகே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்கும். ஓகே, அந்த லிங்க் உள்ளே போங்க. அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சோர்ஸ் கோட் ஃபார் வாய்ஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய சேனலுக்கு போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அகைன் ரிட்டன் வாங்க. ரிட்டன் வந்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணி அந்த குயிஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை டெஸ்க்டாப்பில் எடுத்து போய் போட்டுருங்க. ஓகே, ஓகே டெஸ்க்டாப்பில் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு டெஸ்க்டாப் போயிடுச்சு. அது இப்போது நம்ம டெஸ்க்டாப்பில் போயிட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? எங்கே இருக்குது? ஓகே, குயிஸ் இதோ இருக்கா? ஓகே, குயிஸ்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இண்டெக்ஸு அண்ட் குயிஸு அண்ட் ஆல்சோ பேக் அண்டு ஃபைல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், .py to எக்ஸிக்யூட் ஃபைலாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணணும். சிஎம்டி ஓப்பன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சா? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியாச்சா? கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், அதை கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஆட்டோ -py-2-exe. ஓகேவா, அதை அப்படியே டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓகே, அதுக்கான விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓகே, இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் அதே -py-2-exe அதை கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அது டவுன்லோட் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிடுச்சு, அதனால தான் இது மாதிரி வருது. ஓகேவா, உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி -py-2-exe ஓகே, அதை கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் லொக்கேஷன் நம்மளோட மெயின் ஃபைலை அதில் அப்லோட் பண்ணணும். ஓகேவா, இங்கே மெயின் ஃபைல் எது நமக்கு இண்டெக்ஸ் தானே, அதுதான் ஃபஸ்ட்டு அப்லோட் ஆக போகுது. ஓகேவா, இங்கே குயிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் தான் அந்த குயிஸ் இருக்குது. வெயிட் குயிஸ் இருக்கா? இண்டெக்ஸ் ஃபைலு அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆக போகுது நமக்கு. அதனால் ஸ்கிரிப்ட் ஃபைலில் அதுதான் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, அது வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறைய இருக்கும், ஐகான் இருக்கும், அடிஷ்னல் ஃபைல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் ஆல்சோ. அதுக்கு ஐகான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்கள். நான் அடிஷ்னல் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அடிஷ்னல் ஃபைல்ஸ் எதுக்கு? பேக் எண்ட் நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஏன்னா பேக் எண்டில் தானே டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது அப்லோட் பண்ணி ஆகணும். அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கன்வெர்ட் கொடுத்துடலாம். கீழே இருக்கும் பாருங்கள் அந்த பட்டனு,
டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் டாட் பிஒய் டு இஎக்ஸின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. கன்வெர்ட். ஓகே. ஏன் அந்த எரர் வருதுன்னா, நான் ஆல்ரெடி இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால எரர் வருது. நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ, நீங்க பண்ணா அது கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நான் ஓகே குடுத்துடுறேன். ஓகே, கன்வெர்ட் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் டேக் 1 ஆர் 2 மினிட்ஸ் டு கன்வெர்ட் .py to .exe. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் வீடியோவ ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் அவுட்புட் ஃபோல்டர் குடுங்க. நம்மளுடைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இப்ப. ஓகேவா? ஐ மீன் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும்ல, அந்த ஃபோல்டர் அது. பின்னாடி பிளாக்ரவுண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. இங்க பாருங்க, இண்டெக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இண்டெக்ஸ்க்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வாங்க. இண்டெக்ஸ்ன்னு ஒரு exe ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபைல். ஐ மீன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அப்ளிகேஷன். ஓகே, விண்டோஸ் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்றேன். பாருங்க என்ன காமிக்குதுன்னு. ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்மளுடைய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஜஸ்ட் நீங்க நம்ம என்னலாம் பண்ணோம்? எதுக்காக இத பண்ணோம்? ஸோ, அத இதில ஒர்க் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இது டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த ப்ரோகிராமிங் செட்ட வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறேன். டைம் கரெக்ட்டா போகுது. டெஸ்ட் நேமும் கரெக்ட்டா இருக்கு. வந்து கைடோ 1 நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதுதான் ஆன்சர் எனக்கு. கைடோ 1. ஓகே. செகண்ட் வந்து விஜய் சங்கரா? விஜய் சங்கர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா குடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஏ வந்து கேப்ஸுலு. ஆனா நான் ஸ்மால்ல தான் குடுக்குறேன். தப்பா குடுக்குறேன். சப்மிட் குடுக்குறேன். ஓகே. டெஸ்ட் நேம் ப்ரோகிராமிங் ஒரு ரிசல்ட் வந்து 2 கொஸ்டின்ல 1 தான் நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ, இவர் பெர்சன்டேஜ் வந்து 50 இல்லன்னா 50 கீழ இருந்துச்சுன்னா, கலர் வந்து ரெட் கலர்ல காமிக்கணும். அதுக்கப்புறம் கிரீன் கலர். இதெல்லாம் நானே பண்ணது. ஓகேவா? எக்ஸிட் பண்றேன். மறுபடியும் அகைன் நம்ம பேஜுக்கே வந்துருச்சு. ஓகே. ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஸோ, py to exe நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சீரீஸில் ஒரு பெர்ஃபெக்ட்டான 2D கேம் பார்ப்போம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, கேமோடைய ஒரு 2D கேம் எப்படி ஒர்க் ஆகும், tkinterல அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. See you in next project. Thank you.